வணக்கம் நண்பர்களே. மனித வாழ்க்கையில பிறப்பு எவ்வளவு நிஜமோ அதே அளவுக்கு மரணமும் மறுக்க முடியாத ஒரு நிஜம். ஆனா மரணம் அப்படின்றது திடீர்னு ஒரு நொடியில வர விஷயமா, இல்ல அது வரதுக்கு முன்னாடியே நமக்கு சில சிக்னல்களை விட்டுட்டு தான் வருதா? பழங்கால ரகசிய நூல்களான கருட புராணத்தை படிச்சு பார்க்கும்போது அதுல மரணத்தை பத்தியும் அதுக்கு முன்னாடி நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுற மாற்றங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை நம்ம வெறும் கதையா மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம். இதை ஒரு மனுஷனோட உண்மையான அனுபவமா பார்த்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நம்மள மாதிரியே ரொம்ப சாதாரணமா வாழ்ந்த சிவா அப்படிங்கிற ஒரு இளைஞனோட வாழ்க்கையில நடந்த மர்மமான சம்பவம். இதை முழுசா கேளுங்க. இது வெறும் கதை மட்டும் இல்லை, உங்க மனசுக்குள்ள பல கேள்விகளை எழுப்ப போற ஒரு பயணம். சிவா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற 32 வயது இளைஞன். தினமும் காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போகிறது, நைட் 9 மணிக்கு வீட்டுக்கு வர்றதுன்னு வழக்கமான வாழ்க்கை தான். ஆனால் கடந்த ஒரு வாரமாக சிவாவோட வாழ்க்கையில் சில விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. முதல் நாள் சிவா வழக்கம் போல் நைட்டு வேலையை முடிச்சுட்டு பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். ஒரு குறிப்பிட்ட சிக்னல் தாண்டி வரும்போது தெருவோர மரத்துக்கு அடியில் ஒரு கருப்பு உருவம் நிற்கிற மாதிரி சிவாவுக்கு தோணுது. யாரோ ஒருத்தர் தன்னை உற்று பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு. பைக்கோட ஸ்பீடை குறைச்சிட்டு திரும்பி பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. சரி, டயர்டில் கண் ஏதோ மயங்குதுன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் இது அதிகமாகுது. சிவா எங்கே போனாலும் அவன் நிழலுக்கு பக்கத்தில் இன்னொரு மங்கலான ஒரு கருப்பு நிழல் கூடவே வர்ற மாதிரி ஒரு பயம் ஏற்படுது. ஒரு நாள் மத்தியானம் சிவா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்ச் சாப்பிட்டுட்டு வெளியே வெயிலில் நடக்கிறான். திடீர்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், டேய் சிவா, என்னடா உன்னோட நிழலை பாரு, தலையும் உடம்பு தெளிவாக விழுது, ஆனால் உன்னோட வலது கை நிழல் மட்டும் தரையில் விழவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சிவா அதிர்ச்சியோட கீழே பார்க்குறான். உண்மையிலே அவனோட கை நிழல் அங்கே இல்லை. உடனே கையை ஆட்டி பார்க்குறான். அவனோட நிழல் மட்டும் அரைகுறையாக சுருங்கி போய் கிடக்குது. நிழல் கூட மனிதனை விட்டு விலகும் தருணம் தான் மரணத்தின் முதல் அறிகுறி அப்படின்னு ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்ச ஞாபகம் சிவாவுக்கு வருது. அவனுக்குள்ள லேசான நடுக்கம் தொடங்குது. 2வது வாரம் தொடங்குது. சிவாவுக்கு தூக்கம் முழுசாவே போச்சு. ராத்திரி தூங்கும்போது அவனுக்குள்ள பழைய ஞாபகங்கள் அலை அலையா வந்து போகுது. சின்ன வயசுல அவன் செஞ்ச சின்ன சின்ன தவறுகள், யாருக்கும் தெரியாம மறைச்ச ரகசியங்கள், மனசை காயப்படுத்தின சம்பவங்கள் எல்லாமே அவன் கண் முன்னாடி காட்சிகளாக ஓடுது. குறிப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி தன் கூட வேலை செஞ்ச ஒரு சின்ன தவறான புரிதலால பிரிஞ்சு போன அரவிந்த் அப்படின்ற நண்பனோட முகம் அவனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. அவன்கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டிருக்கலாமோ அப்படின்னு சிவா மனசு இயங்குது. நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற கர்ம வினைகள் நம்ம இறக்குற தருணம் நெருங்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலையே உருவாக்குமாம். செய்ய வேண்டிய கடமைகள், கேட்க வேண்டிய மன்னிப்புகள் பாக்கி இருந்தா ஆன்மா அமைதி அடையாதுன்னு சொல்லுவாங்க. சிவாவுக்கும் அதே நிலைமை தான். அவனால வேலையில கவனம் செலுத்த முடியல. உடம்பு ரொம்ப லேசாகிற மாதிரி, அதே சமயம் தொண்டை அடிக்கடி வறண்டு போற மாதிரி உணர்ந்தான். டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தான். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் வந்துச்சு. ஆனால் சிவாவோட மனசு சொல்லிச்சு, ஏதோ ஒரு பெரிய மாற்றம் என்னோட உடம்புக்குள்ளேயும் உயிரிலையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் மாலை சிவா வீட்டுக்கு வரப்போ கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்க்குறான். அவனுக்கு தன்னோட பிரதிபலிப்பு தெளிவாகவே தெரியல. உருவம் மங்களா ஒரு புகைக்கு நடுவில் நிற்கிற மாதிரி தெரியுது. அப்போதான் அவனுக்கு உண்மை புரியுது. இது நோயினால வர பயம் இல்லை, காலத்தின் அழைப்பு அப்படிங்கிறது. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இரவு சிவா படுக்கையில் படுத்துட்டு இருக்கான். உடம்பு மெல்ல மெல்ல மரத்து போக ஆரம்பிக்குது. கை கால்களை கூட அவனால் அசைக்க முடியல. சுற்றி இருக்கிற சத்தங்கள் எல்லாமே மெதுவாக குறையுது. திடீர்னு அவனோட அறைக்குள்ள அந்த கருப்பு நிழல் முழு உருவமாக வந்து நிற்குது. அதோட கண்களில் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத அமைதியும் அதிகாரமும் இருக்கு. அந்த உருவம் தன்னோட கையை உயர்த்தும் போது சிவாவோட நெஞ்சு பகுதியில் இருந்து ஏதோ ஒன்று பிரிஞ்சு வெளியே வர மாதிரி ஒரு அதிர்வு. அடுத்த நொடி சிவா தன்னோட உடம்பை தானே மேலே இருந்து பார்க்குறான். படுக்கையில் அவனோட உடம்பு அசையாம கிடக்குது. ஆனால் அவனோட ஆன்மா கூரையோட உயரத்தில் மிதந்துட்டு இருக்கு. அங்கே ஒரு ஒளிமயமான கதவு தோன்றுது. அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச, ஏற்கனவே இறந்து போன அவனோட பாட்டியோட குரல் கேட்குது. சிவா, இப்போ நீ வர வேண்டிய நேரம் இல்லை, உனக்கு இன்னும் சில கடமைகள் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கேட்குது. அடுத்த நொடியில மிகப்பெரிய ஈர்ப்பு விசையே சிவாவை கீழ் நோக்கி இழுக்குது. சிவா மூச்சை பலமா இழுத்துக்கிட்டு கண் விழிச்சு பார்க்குறான். அவனை சுற்றி ஹாஸ்பிட்டலில் இருக்க ஐசியூ டாக்டர்கள்லாம் ஓடி வராங்க. இட்ஸ் எ மிராக்கல். 10 நிமிஷமா ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆகி கிளினிக்கலாக டெட் ஆகி இருந்தவர் பழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. நண்பர்களே, சிவா அன்னைக்கு அனுபவிச்சது தான் அறிவியல் மொழியில NDR, நியர் ஆஃப் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மரண எல்லை அனுபவம்னு சொல்றாங்க. மரணத்தை தொட்டு திரும்பிய பிறகு சிவாவோட வாழ்க்கை முற்றிலுமா மாறிடுச்சு. அவன் தன்னோட பழைய நண்பன் அரவிந்தை தேடி பிடிச்சு மன்னிப்பு கேட்டான். தன்கிட்ட இருந்த கோபம், பேராசை எல்லாத்தையும் விட்டுட்டு பிறருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான். ஏன்னா மரணம் அப்படின்றது வெறும் உடலோட முடிவு மட்டும்தான்.
நம்ம வாழ்ந்த காலத்தில் சேர்த்த நல்ல எண்ணங்களும் அன்பு மட்டும்தான் நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரே விஷயம். கருட புராணமோ இல்லை நவீன அறிவியலோ எல்லாமே நமக்கு சொல்றது ஒரே பாடம் மட்டும்தான். நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால வாழும் இந்த நொடியில அன்பை பரப்புவோம், கடமைகளை சரியாக செய்வோம். இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலும் ஏதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.